விஜயை ஆட்சியமைக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு அப்படிங்கிற செய்தியை பார்த்திருக்கின்றோம். உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை முன்னாள் அதிகாரி ராமசுப்ரமணி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்னொரு மனு தாக்கல் ஆகியிருக்கிறத பார்க்கின்றோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு உச்ச நீதிமன்ற செய்திகளை நமக்கு வழங்கக்கூடிய டெல்லி செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கின்றார். இந்த ரெண்டு மனுக்களையும் எப்படி பார்க்க, டிவிகேவுடைய ஒஃபிஷியல் ரெப்ரசன்டேஷனா இல்லை ரெண்டு தனி நபர்கள் இந்த சூழலை கருதி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்கிறத பார்க்கிறதா? இது டிவிகேவுடைய மனுவா? வணக்கம் ஹரிகரன். இந்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க குறிப்பாக மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தில் கீழ் இந்த ஆளுநருக்கு நேரடியாக இல்லாமல் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிதான் இந்த மனு என்பது தற்போது இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி ராமசுப்ரமணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று தாக்கல் செய்த மனு என்பது வழக்கறிஞர், அவர் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர், தாவேகாவை சேர்ந்தவர், அவர் எழிலரசி என்பவர் தாக்கல் செய்த மனு என்பது ஆளுநருக்கு நேரடியாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்திருந்தார். இந்த இரண்டு மனுக்களுமே தனிநபர்கள் தாக்கல் செய்த மனுவாக பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக ஒரு மனு கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்படும் போது அந்த கட்சி தலைமை அந்த மனுவை தாக்கல் செய்ய ஒரு அங்கீகாரத்தை, ஆத்தரைசேஷன் கடிதத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவாக கருத முடியும். இது போன்ற மனுக்கள் என்று தனிநபர்கள் மனுக்களாகவே கருத வேண்டியுள்ளது. இரண்டு மனுக்களுமே ரிட் மனுக்களாக இருப்பதால் இந்த மனுக்கள் மீது எப்போது இந்த வழக்குகள் பட்டியலிடப்படும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. தாவேகா சார்பில் இந்த மனுக்கள் என்பது எப்போது தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு கேள்விக்கு அந்த வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இதுவரை காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பம், அதற்கான ஒரு காரணம், இந்த வழக்கு தொடர்பதற்கான ஒரு காரணம் என்பது சரியாக இன்னும் அமையவில்லை. அதனால் அவர்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை இன்று மாலை விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காத நிலையில் தாவேகா சார்பில் அந்த ரிட் மனு தாக்கல் செய்ய அவர்கள் தயாராகவே இருப்பதாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இந்த இரண்டு மனுக்களும் குறிப்பாக ரிட் மனுக்கள் தனிநபர்கள் தாக்கல் செய்த மனுக்களாகவே பார்க்க. தாவேகா லீகல் சோர்சஸ்ல விசாரிக்கும் போது அவங்க அபிஷியலா நாடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்களா? அவர்கள் சார்பில் ஏற்கனவே மனுக்கள் என்பது தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அது தொடர்ந்து ஏற்கனவே ஒரு சட்ட வழக்கறிஞர்களுடன் அவர்கள் ஏற்கனவே விவாதம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.